இன்றைக்கி நம்ம தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பாயசம் மக்கானா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு 1 கப் அளவுக்கு மக்கானா எடுத்து நல்லா 2 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம உடச்சி பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இதையும் தனியாக வச்சுடுங்க. இதை இப்போ ஆறின மக்கானால் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு ஒரு 5 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் போட்டு பவுடராக பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். பால் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மக்கானாவை லைட்டாக நம்ம உடச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே போடுறது பிடிக்கும்னாலும் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி லைட்டாக உடச்சிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். ரொம்ப பால் ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ இதில் நம்ம இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிடலாம். அதோடையே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பை விட குறைச்சலாகவும் நீங்கள் சுகர் ரொம்ப வேண்டான்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சையும் போட்டால் நம்மளோட மக்கானா பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது பூஜைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.